வெல்கம் டு ஹெச்ஆர் மாஸ்டர் தமிழ். நம்ம நேற்று என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, இபிஎஃப்னா என்ன, அதில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கான மெயின் வந்து பிஎஃபோட ஸ்கீம்ஸு. பிஎஃப் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்கீம்ஸ் இருக்குது: இபிஎஃப், இபிஎஸ், இடிஎல்ஐ. இபிஎஃப்ன்றது என்னென்னா சேவிங்ஸு, இபிஎஸ்ன்றது பென்ஷன், இடிஎல்ஐன்றது இன்சூரன்ஸ். நான் நேற்றே ஒரு கான்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அதில் வந்து இபிஎஃப்ன்றது வந்து எம்ப்ளாய் கிட்ட இருந்து, அதாவது எம்ப்ளாய் கிட்ட இருந்து பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த 12%, எம்ப்ளாயர் கிட்ட இருந்து 3 பிரிப்பாங்கன்னு சொன்னேன். அதில் 3.67% இந்த இபிஎஃப் ஸ்கீமுக்குள்ளே வந்துடும். இந்த இபிஎஃப் ஸ்கீம்ன்றதை நான் பாஸ்புக் நெக்ஸ்ட் இதில் நான் பாஸ்புக் வியூ பண்ணி காட்டும்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இபிஎஃபோட சேவிங் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 ஃபார்ம் கிளைம் பண்ணி எடுக்கணும். ஃபார்ம் 31ன்றது வந்து என்னன்னா அட்வான்ஸ்ன்றது உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 6 கான்ட்ரிபியூஷனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 31 போட்டு 50 to 60% வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபார்ம் 19ன்றது இந்த இபிஎஃபோட ஃபைனல் க்ளோஸ் பண்ணுற ஃபார்ம். அதுக்கப்புறம் எம்ப்ளாயோட இபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உங்களோட சர்வீஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக ஃபார்ம் 10D போட்டு க்ளோஸ் பண்ணி, எனக்கு பென்ஷனில் வந்து மொத்தம் 55,000 இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக 55,000 எடுத்துக்கலாம். 10 இயர்ஸ்க்கு மேலே கான்ட்ரிபியூஷன் போயிடுச்சு அப்படின்னா இந்த பென்ஷன் ஸ்கீம் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், அதை அப்ளை பண்ணி above 58 இயர்ஸுக்கு அப்புறம் மந்த்லி உங்களுக்கு வந்து உங்களோட பேஸ்ட் ஆன் கான்ட்ரிபியூஷன் படி இப்போ 1,500, 2,000 அப்படி வந்து பிஎஃப்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்றுவாங்க. அதுக்கு வந்து நம்ம இயர்லி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை நான் ஸ்கீம் சர்டிஃபிகேட் எக்ஸ்பிளைன் பண்ணல பண்ணுறேன். ஃபைனலாக வந்து இடிஎல்ஐ ஸ்கீம்ன்றது நம்ம எம்ப்ளாயர் சைடு வந்து 0.5% வந்து ஒரு எம்ப்ளாய்க்கும் கொடுக்கணும். ப்ளஸ் இன்கேஸ் ஒரு எம்ப்ளாயி லைவ்ல இருக்கிறப்ப டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 7 lakhs வரைக்கும் இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் மூலயமா பேஸ்ட் ஆன் சர்வீஸ் இயர்ஸ் படி அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த இடிஎல்ஐ கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு கிளியராக பாஸ்புக் எக்ஸ்பிளைன் பண்ணல பண்ணுறேன். இந்த 3 தெரிஞ்சாலே பிஎஃப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்ச மாதிரி. இது 3 தான் மெயின் வந்து பிஎஃபோட ஸ்கீம்ஸ்.